நம்ம கிராம கோழி பண்ணையிலிருந்து புதிய முட்டைகளை கூடைகளில எடுத்து வருகிறேன். பிறகு வீட்டுக்கு வந்து எல்லா முட்டைகளையும் ஒரு பெரிய மண் பானையில் உடைத்து ஊற்றுகிறேன். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை நறுக்கி ஒரு பெரிய தட்டில் வைக்கிறேன். பிறகு முட்டை இருக்கும் பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்து கரண்டி வச்சு நன்றாக கலக்கிறேன். பிறகு விறகு அடுப்பை பற்ற வைத்து தீ மூட்டி அதன் மேல் பெரிய தோசைக்கல்லை வைக்கிறேன். தோசைக்கல்லில் சிறிது எண்ணெய் ஊட்டுகிறேன். இப்போது தயாராக வைத்த முட்டை கலவையை தோசைக்கல்லில் ஊற்றுகிறேன். முட்டை கலவையின் சுற்றிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊட்டுகிறேன். அதன் மேல் மிளகுத்தூள் தூவி விடுகிறேன். ஒரு பக்கம் வெந்ததும் தோசை கரண்டி வச்சு திருப்பி போடுகிறேன். இரு பக்கமும் வெந்ததும் அழகாக எடுத்து பெரிய வாழை இலையில் வைக்கிறேன். வாவ்! 50 முட்டை ஆம்லெட் ரெடி. ரசித்து ருசித்து சாப்பிடலாம்.